உன்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மீறி நீ ஏதாவது செஞ்சுட்டீனா, அவர் வந்ததே உன் பாவத்தையும் என் பாவத்தையும் சுமக்கிறதுக்காக தான். அவர் செய்து முடிச்சிருக்கிறார். உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோட கூட இருந்து நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். நியாய பிரமாணத்தை குறிச்சும் கிருபையை குறித்து நாங்க பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னாக்கா, நம்ம மீறி செஞ்சுட்டா, ஒரு வசனம் சொல்லுது மீறி செஞ்சுட்டு நீ கன்ஃபஸ் பண்ணினா ஆண்டவர் மன்னிப்பாரு. இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்குமே செய்து முடிச்சிருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து எல்லாமே செய்து முடிச்சதுனால தான் நம்ம இன்னைக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது கூடவும் பலியும் ஆண்டவர் கொடுத்தார். நியாய பிரமாணத்தை கொடுத்தவர் என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா, இத கரம் பிடிக்கிறவன் நீதிமான் ஆகுவான். ஆனா பலியும் ஒன்னு சேர்த்து கொடுத்தாரு. ஏன்னா தன் பிள்ளைகள் மறுபடியும் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கன்ஃபியூஷன் என்னன்னா, நம்ம இப்போ இத ஊக்குவிக்கல, நீ போய் பாவம் செய்யின்னு சொல்லி. ஆனா செஞ்சுட்டா பரவாயில்ல, அதற்காக அவர் பலியிட்டு இருக்கிறாரு, அதற்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறாருன்றத சொல்லதான் நான் இங்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேரு ஏதோ ஒண்ணு நல்லா ஜெபிச்சுன்னு இருப்பாங்க, நல்ல வேதத்தை தியானிச்சுன்னு இருப்பாங்க, சபைக்கு வந்து இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு தவறுல விழுந்துட்ட பிறகு மறுபடியும் சபைக்கு வர்றதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரே வாட்டி தான் உன் ரட்சிப்பை என்ன பண்ணிடாத, விட்டுறாத, அது பண்ணிடாத, நீ ஒரு டைம் விழுந்துட்டீங்கன்னா அதுக்கான தண்டனை கர்த்தர் கொடுக்காம விட மாட்டாரு அப்படின்னாலாம் இன்னைக்கு இன்னும் ப்ரீச் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் பழைய ஏற்பாடுலயே என்ன பண்ணுகிறாங்கன்னா இருக்கிறாங்க. ஆனா அந்த பழைய ஏற்பாடுலயே தேவன் தீர்க்கதரிசனமா சில வார்த்தைகளும் சொல்லி இருக்கிறாரு, அதுக்காக செய்தும் முடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னுடைய மீறுதலுக்காக ஏசாயா 53:5 சொல்லுது, உன்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மீறி நீ ஏதாவது செஞ்சுட்டீனா, நீ செய்வன் தெரிஞ்சுதான் தேவன் நியாய பிரமாணத்தை கொடுக்கும் போது பலின்றத ஒண்ணு கொடுத்தார். அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது பலின்றத ஒண்ணு கொடுக்கிறார். ஆரோன் கூட பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு, மீறுதலுக்கான ஒரு ஸ்பெஷல் சாக்ரிஃபைஸ் ஒன்று இருக்கு. அந்த சாக்ரிஃபைஸ்ல ஜனங்க மீறி செஞ்சுறதுனால அந்த ஒரு ஆடை எடுத்துன்னு ஆரோன் தலை மேல கைய வச்சு பிள்ளைகள் செய்த எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டு மேல போடுவாராம். அப்படின்னா சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் ஆடு மேல போடுவாங்களாம். யாராவது ஒருத்தர் அதை எடுத்துன்னு போய் வனாந்தரத்துல விடுவாங்களாம். அல்லேலூயா. ஊருக்குள்ள நினைவு கூறத்துக்காக இல்ல, வனாந்தரத்துல போய் விடுவாங்களாம். அந்த வனாந்தரத்துல அது சோறு தண்ணி இல்லாம ஆடு சாவும் தவிர நீயும் நானும் இல்ல. பைபிள் சொல்லுகிறவன் உன்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். அப்படின்னா இதை எப்படி பிரீச் பண்ணுவாங்கன்னா, நீ மீறி மீறி செய்ய செய்ய அவர் காயப்படுறாரு. அவர் ஏற்கனவே காயப்பட்டுட்டார். பைபிள் சொல்லுது ஒரே பலி தான், அதுவும் பெர்ஃபெக்ட்டான பலி, பூரணமா கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ மீறி செஞ்சிட்டினா கன்ஃபஸ் பண்ணிட்டு ஆண்டவர் மன்னிப்பாருங்குது. ஆனா சும்மா இல்ல, அந்த மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது. ஒருத்தர் நம்மளுடைய மீறுதலுக்காக காயப்பட்டிருக்கிறார், நம்மளுடைய அக்கிரமத்திற்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. சும்மாலாம் இல்ல. அப்போ இன்னைக்கு நான் நம்புறேன், இயேசு தேவன் இந்த உலகத்துக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கும் போது கூட பலியும் கொடுக்கிறார்னா தன் பிள்ளைகள் விழ சான்ஸ் உண்டு. ஏன்னா நியாய பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமான் ஆக்கப்பட முடியாது. நினைச்சு பாருங்க, தண்டனை செஞ்சது ஜனங்க, ஆனா ஆரோன் ஒரு ஆட்டு தலை மேல கைய வச்சு ஊர்ல செஞ்சவன் பாவெல்லாம் எடுத்து அந்த ஆட்டு மேல போடுறார். இயேசு கிறிஸ்து கூட வனாந்திரத்துல வரும்பொழுது யோவான் ஸ்தானம் கிட்ட வரும்போது அங்க சொல்றாங்க, இதோ
தேவ ஆட்டுக்குட்டி, என்னுடைய பாவத்தை சுமக்க வந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லுது. அவர் வந்ததே உன் பாவத்தையும் என் பாவத்தையும் சுமக்கிறதுக்காக தான். அவர் செய்து முடிச்சிருக்கிறாரு. அருமையான தம்பி தங்கச்சிங்க, பெரியோருங்க, சிறியோருங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க பாவம் செய்யுங்க போயிட்டு அவர் பார்த்துக்கிறாருன்னு நான் சொல்ல வரல. செஞ்சிட்டீங்கன்னா இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க பயப்படவே வேணாம். அதற்காக கர்த்தர் ஒரு பலியா இருக்கிறார். அதுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். அதுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் அதானே சொல்லுது. ஏசாயா 53:5 என்னங்க சொல்லுது? உன்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். என்னுடைய மீறுதலுக்காக அந்த ஆட்டுக்குட்டி மேலதான் போட்டு வனாந்தரத்துக்கு தள்ளி விட்டாங்க, தனியா விட்டாங்க. அந்த தண்டனை யாருக்கு போச்சுன்னா அந்த ஆட்டுக்கு தான் போச்சு, தவிர ஜனங்களுக்கு போகல. பலி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னாக்கா அவன் ஒரு ஆட்டுக்கு வந்து அவன் தலை மேல கைய வைக்கணும். அந்த மொத்த இவனுடைய பாவம்லாம் அவனுக்கு போவோம், அந்த ஆட்டோடைய நீதியெல்லாம் இவனுக்கு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு எப்போ நீ இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டியோ அப்பவே என்ன ஆயிடுச்சுன்னா, சிலுவையில ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்ததை நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் அங்க நடந்துச்சு. என்ன எக்ஸ்சேஞ்ச்? பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அவர் பாவம் செஞ்சதுனால பாவியால, நீயும் நானும் பாவிகளா இருக்கிறதுனால, பாவத்தை செய்ததுனால என்னுடைய பாவம் எல்லாமே அவர் மேல போச்சு. அப்போ நீ ஏதோ ஒன்று செஞ்சுட்ட பிறகு தேவன் கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. சாரி நீ ஏதோ ஒன்று செஞ்சுட்ட பிறகு தேவன் கிட்ட வரக்கூடாது. உன்ன நீ ஒரு 2 hour 3 hour என்ன பரிசுத்தப்படுத்துங்க கேட்கறது தப்பு இல்லை. 2 hour வெறும் அதுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஜெபத்துல எனக்காக அவர் இன்னும் முடிக்கல, அரைகுறையா முடிச்சிருக்கிறாரு, அவர் ஒரு வாட்டி மன்னிப்பாரு, திரும்பி மன்னிக்க மாட்டாரு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல நீ பாவம் செஞ்சுட்டு வந்து நிக்கும் பொழுது அவர் பிரசனத்துல அவர் வார்த்தையை கேட்ட உடனே நீ பரிசுத்தமாயிடுவ. அவர் வார்த்தை உனக்கு கழுவும், அவர் ரத்தம் உனக்கு கழுவிட்டு இருக்கு. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு விதை இருக்கு, அது வளர்ந்து இருக்குது. ஏற்ற அவருக்குள்ள இணைய நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுவ. இன்னைக்கு நீ மீறி செஞ்சுட்டு, ஆமா சர்ச்சில் சொன்னாங்க நான் கேட்டேன், ஆனா இதை என்னால விட முடியல பிரதர், இதை நான் பண்ணிடுறேன், அதெல்லாம் விட்டுட்டு வரேன் பிரதர் சர்ச்சுக்கு. நிறைய பேர் சபைக்கு வராம இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வராம இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு எல்லாருமே சபைக்கு வராம பின்னாடி தானே போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இதுக்காக முடிச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் என்னன்னா, இவரு இதுக்கு முடிச்சிருக்கிறாரா? உண்மையாலவே முடிச்சிருக்கிறார். எதுக்கு? நீ மீறி செஞ்சுட்டாலும், நீ மீறி ஒரு தவற பண்ணிட்டாலும் கர்த்தர் உனக்காக காயப்பட்டிருக்கிறார். நொறுக்கப்பட்டதே உனக்காக தான். உன்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு, உன்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார். He was bruised. அல்லேலூயா. உனக்காக எனக்காக தான். சோ நீங்க நியாய பிரமாணத்தினால நீ நியாய பிரமாணத்தை கரம் பிடிக்க முடியாது, நீ விழுந்துருவன் தெரிஞ்சதுனால தான் கர்த்தர் ஒரு பலியை வச்சார். ஏன்னா ரத்த சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. அங்க ஒரு ஆடோ மாடோ ஆதாம் காலத்திலிருந்தே அதான் தேவன் ஆரம்பிச்சார். அதுதான் சிஸ்டம். நீ விழுந்துட்டியா, உனக்கு ஒரு ஆடு கொடுக்குறேன். ஆனா பழைய ஏற்பாடுல அப்பப்போ நீ பாவம் செய்யும் போதெல்லாம் ஆடு தூக்கின்னு வரணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆடு எடுத்துன்னு வந்து ஒரு வருஷத்துக்கு தான் உன் பாவம் மூடி இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி வந்துடும். ஆனா புதிய ஏற்பாடுல ஒரே பலியா தேவன் நமக்காக பூர்ணமா நம்மளை ஆக்கி இருக்கிறார், பெர்ஃபெக்ட்டா பண்ணி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் ரத்தம் நம்மளை கழுவி இருக்கிறதுனால நாம் இன்னைக்கு பிதாவின் இடத்துல தைரியமா வரலாம். அல்லேலூயா. உன் பாவம் ஒரு வாலா இருந்தது, அதை பிரேக் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். அப்பெல்லாம் பிரீஸ்ட் தான் ஹோலி ஆஃப் ஹோலிக்கு போனோம். ஆனா நம்ம இன்னைக்கு வந்து நிக்கிறோம்னா அவர் ரத்தம் நம்மளை கழுவி இருக்கிறதுனாலதான். குற்ற உணர்ச்சியோட நீங்க இருக்க தேவையில்லை. உனக்காக ஒருத்தர் காயப்பட்டு இருக்கிறார், உனக்காக ஒருத்தர் நொறுக்கப்பட்டு இருக்கிறார். நீ கவலைப்படாத. நியாய பிரமாணத்தை நான் மீறிட்டேன், இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், குடிச்சிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், நீ கொலையே பண்ணி இருந்தா கூட கர்த்தர் உன்னை மன்னிக்க விரும்புகிறார். உனக்கு ஒரு புது லைஃபை கொடுக்க விரும்புகிறார்.
உன் வாழ்க்கையை மாத்தணும்னு கர்த்தர் விரும்புறார். எம்மாம் பெரிய தப்ப பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன் மீறுதலுக்காக அவர் காயப்பட்டிருக்கிறார். நீ மீறி செஞ்சிருவன் கர்த்தர் தெரியும். அதுக்கும் கர்த்தர் எப்படி ஐஸ்வர்யத்துக்கு, எப்படி உன்னுடைய நோய்க்கு, எப்படி உன்னுடைய அசிங்கத்துக்கு, உன்னுடைய பாவத்துக்கெல்லாம், முந்தின பாவமோ வரப்போகிற பாவத்துக்கும், வரப்போற பாவம் என்னங்க, மீறி ஏதோ ஒன்று செஞ்சிரு, மீறி நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுற, ஆனா கர்த்தர் உனக்காக பலியிட்டு இருக்கிறார். அதுதான் உன்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அருமையான ஜனமே, கர்த்தர் உங்களை அளவில்லாம லவ் பண்றார். கர்த்தர் உங்களை அளவில்லாம நேசிக்கிறார். இன்னைக்கு நீ மீறி பண்ணதுனால தூரம் போயிருக்கலாம். இல்ல மகோ, இல்ல மக, நான் உனக்காக நீ மீறி செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும், உனக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும்ன்றதுக்காக அவர் லைஃபை எழுந்திருக்கிறார். அவர் நொறுக்கப்பட்டது, அவர் காயப்பட்டதெல்லாம் நீ மீறி செஞ்சிருவேன்னு தெரிஞ்சுதான். நம்மளாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. பழைய ஏற்பாடுக்காக இயேசு வந்தது போல நம்மலாம் வரப்போறோம். நான் பிறக்கிறதுக்கு இப்பதான் பிறந்தேன் இல்லையா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே என் பிள்ளை ரோவன் வருவான், பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க வருவீங்க, அவன் விழுந்துருவான். அதுக்கு முன்னாடியே நான் பலியை என்ன பண்ணியிருக்கிறேன், எடுத்து வைக்கிறேன், செஞ்சு வைக்கிறேன்னு. சிலுவையில அவர் நொறுக்கப்பட்டார், சிலுவையில அவர் காயப்பட்ட காரணம் நீ மீறி செஞ்சிருவன் அவருக்கு தெரியும். மீறி செஞ்சவர்களை தேவன் ஒதுக்குறவர் அல்ல, மீறி செஞ்சுட்டா அவர்களை மீட்டெடுக்க வந்தார். அல்லேலூயா. பாவியை ஒதுக்கிறதுக்காக இயேசு வரல, பாவிகளை அணைக்கிறதுக்காக இயேசு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், மீறி செஞ்சதுனால நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி. இல்ல, நீங்க தேவனிடத்துல வரலாம். இல்ல, நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன், ஆனா கர்த்தர் அதற்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தர் அதற்காக காயப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க உங்க லெவல் மாற ஆரம்பிக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வாங்க. மீறுதலுக்காக காயப்பட்டிருக்கிறார். விழாத மனுஷன் யாருமே இல்லை, எல்லாருமே விழுந்து ஏஞ்சுக்கிறவங்க தான். ஆனா ஒரு டைம் விழுந்துட்டா அதே பேசுறவர்களா ஜனங்க இருப்பாங்க. ஆனா இவர் பேசுகிறவர் அல்ல, மறக்கிறவர். உன் பாவத்தை நினைக்காதவர், உன் பாவத்தை அவரே நினைக்காத போது பக்கத்துல இருக்கிறவன் நினைக்கிற பத்திக்கு அவர் நினைக்கிறது இல்லையா, நீ நினைக்காத. நானே நினைக்கிறது இல்லை, நீயா நினைக்கிற? தேவனாதான் சொல்ற, உன் பாவத்தை மறந்துட்ட, உன் பாவத்தை நான் நினைக்கிறது இல்லை. ஏன்னா நீ பண்ண மீறுதல்களை நான் என்ன பண்றது இல்லை, நினைக்கிறது கூட இல்லைன்றாரு. ஆனா இன்னைக்கு பாவம் அதே தான் பேசுனுக்கிறான். அல்லேலூயா. சோ நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ள உங்க இருதயத்துல இப்ப கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை அளவில்லாம இப்ப நேசிக்கிறார். நீங்க நினைக்க கூடாது நான் செஞ்சதுனால தேவன் இப்ப என்னை விட்டு தூரம் போயிட்டாரு. இல்ல, உன்கிட்ட இருக்கிறார். அவருக்கு நீ வேணும், அதனால அவர் எதையும் செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.